தமிழகத்தில் நாளை 16 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மதுரை, அரியலூர், கள்ளக்குறிச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் 24ஆம் தேதி 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், விருதுநகர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மருத்துவம், திறன், பயிற்சி, போதைப்பொருள் மற்றும் பயங்கரவாத தடுப்பு ஆகிய 3 முக்கிய அம்சங்களை G20 உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி முன்மொழிந்துள்ளார். தென்னாப்பிரிக்காவின் ஜோஹனஸ்பர்க் நகரத்தில் G20 நாடுகளின் உச்சி மாநாடு தொடங்கி நடைபெற்று வருகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் இந்திய பிரதமர் மோடி, சீனா, கனடா, பிரேசில், துருக்கி உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் மோடி, G20 நாடுகளுக்கு இந்தியா தலைமை வகித்த காலத்தில் ஆப்பிரிக்க ஒன்றியம் நிரந்தர உறுப்பினரானதை நினைவு கூர்ந்தார். மேலும் இந்த நிகழ்வில் 3 முக்கிய அம்சங்களை முன்மொழிந்த பிரதமர் மோடி, முதலாவதாக ஆப்பிரிக்காவில் பல்வேறு துறைகளில் அடுத்த 10 ஆண்டுகளில் 10 லட்சம் பேருக்கு திறன் பயிற்சி அளிக்க வேண்டும் என்றார். பேரிடர் காலங்களில் சிகிச்சை அளிக்க G20 நாடுகள் உலகளாவிய மருத்துவ குழுவை அமைக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி வலியுறுத்தினார். போதைப் பொருள் கடத்தலை தடுத்து நிறுத்துவதன் மூலம் பயங்கரவாதிகளுக்கு நிதி கிடைப்பதை தடுக்க முடியும். இதனால் இரண்டையும் வீழ்த்த G20 நாடுகள் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்றும் பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டார். உணவகங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் கட்டாயம் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் உணவக உரிமையாளர்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் கடந்த சில நாட்களாக உணவக ஊழியர்கள் மூலம் காய்ச்சல் மற்றும் நோய் தொற்று பரவுவதாக புகார் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் உணவு தயாரிப்பவர்கள், பரிமாறுபவர்கள் அனைவரும் என்டெரிக் ஃபீவர் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உணவக உரிமையாளர்களே ஒவ்வொரு ஊழியருக்கும் 500 ரூபாய் வழங்கி தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்றும் உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. 2 ஆண்டுக்கு ஒருமுறை இந்த தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் உணவு பாதுகாப்புத்துறை அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி செலுத்தியதற்கான மருத்துவ சான்றிதழை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் ஆய்வு மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவை, மதுரை மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கைகளை மறுபரிசீலனை செய்து இத்திட்டங்களை நடைமுறைப்படுத்த சம்பந்தப்பட்ட துறைக்கு தகுந்த அறிவுரைகளை வழங்க கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மாநகரங்களுக்கு மெட்ரோ ரயில் அமைப்புகளுக்கான திட்டங்கள் நிராகரிக்கப்பட்டது ஏமாற்றம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகத்தின் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். அதிக அளவிலான தனிநபர் வாகனங்களை கொண்டும் நாட்டிலேயே மிகவும் நகரமயமாக்கப்பட்ட மாநிலமாகவும் தமிழ்நாடு விளங்கி வரும் நிலையில் அனைத்து வகையிலும் பெரிய அளவிலான வளர்ச்சிக்கு வித்திடும் வகையில் பெருநகரங்களில் அதிக திறன் கொண்ட பொது போக்குவரத்து மாற்றுகள் தேவைப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்காக கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மெட்ரோ ரயில்களுக்கான விரிவான திட்ட அறிக்கைகளை தாங்கள் தயாரித்து அதை மத்திய அரசின் ஒப்புதலுக்காக அனுப்பியிருந்ததாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், தகுதியின் அடிப்படையில் மற்ற மாநிலங்களில் அனுமதிக்கப்பட்ட இதேபோன்ற திட்டங்களுடன் ஒப்பிடும்போது கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை நிராகரித்திருப்பது அங்கு வாழும் மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். டெல்லியில் காற்று மாசு தீவிரமாகி வரும் நிலையில் அவசர கால நடவடிக்கைகள் முன்கூட்டியே துவங்குகின்றன. விதிகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு குளிர்காலத்திலும் பனியுடன் சேர்த்து தலைநகர் டெல்லி காற்று மாசுபாட்டாலும் கடுமையாக மூச்சு திணறி வரும் நிலையில் காற்றின் தரக்குறியீடு 400ஐ கடந்து போகும் வரை காத்திராமல் அதற்கு முன்பாகவே கட்டுப்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன.
புதிய விதிகளின்படி காற்றின் தர குறியீடு 200ஐ தாண்டியதுமே பின்வரும் கடுமையான நடவடிக்கைகள் துவங்கும். டீசல் ஜெனரேட்டர்களின் பயன்பாட்டை தடுக்க, தடையற்ற மின்சாரம் வழங்குவதை உறுதி செய்தல், போக்குவரத்து நெரிசலை குறைக்க வழிவகை செய்தல், ஊடகங்கள், பத்திரிகைகள் வாயிலாக மக்களுக்கு விழிப்புணர்வை அதிகப்படுத்துதல் ஆகியவை மேற்கொள்ளப்படும். காற்றின் தர குறியீடு 300 முதல் 400 என இருந்தால் 3ஆம் நிலைக்குரிய விதிகள் இந்த 2ஆம் விதியிலேயே அமலாகும். அதாவது பீக் ஹவர்ஸ் போக்குவரத்து நெரிசலை குறைக்க டெல்லி, குருகிராம், நொய்டா, காஜியாபாத், ஃபரிதாபாத் ஆகிய இடங்களில் உள்ள அரசு அலுவலகங்களில் பணி நேரத்தை மாற்றியமைத்தல் மற்றும் தேவைப்பட்டால் மற்ற பகுதிகளிலும் இது பின்பற்றப்படும். அத்துடன் காற்றின் தர குறியீடு 401 முதல் 450 இருந்தால் 4ஆம் நிலைக்குரிய விதிகள் 3ஆம் நிலையிலேயே அமலாகும். அதாவது அலுவலகங்கள் 50% பணியாளர்களுடன் இயங்கும். மீதி பேருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் முறை கொடுக்கப்படும். காற்றின் தர குறியீடு 450ஐ தாண்டினால் கட்டுமானம், வாகனம், தொழிற்சாலைகள், பள்ளிகள் உள்ளிட்டவற்றிற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். சென்னை மந்தவெளி ரயில் நிலையம் அருகே மௌலி என்ற ரவுடியை அண்மையில் ஒரு கும்பல் கொலை செய்தது. இது தொடர்பாக கௌதம் மற்றும் நிரஞ்சன் ஆகிய இருவரை அபிராமபுரம் போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் ரவுடி விஜயகுமார் உறவினர் பெண்ணுடன் மௌலி பழகி வந்ததால் இருவருக்கும் முன்விரோதம் ஏற்பட்டு இந்த கொலை நடந்தது தெரியவந்தது. இந்நிலையில் விஜயகுமார் இந்திரா நகர் ரயில் நிலையம் அருகே பதுங்கி இருந்ததை அறிந்த தனிப்படை போலீசார் அவரை சுற்றி வளைத்தனர். அப்போது காவலர் தமிழரசனை கத்தியால் தாக்கிவிட்டு விஜயகுமார் ஓடியுள்ளார். இதனால் போலீசார் அவரது காலில் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். கைதான விஜயகுமார் மீது 2 கொலை முயற்சி உள்பட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே திமுக கிளை செயலாளர் நிலத்தகராறில் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். கருமந்துறை கிராங்காடு பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன், அவரது மனைவி சரிதா இருவரும் வீட்டில் இருந்து விவசாய நிலத்திற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது கள்ள துப்பாக்கியால் இருவர் சுட்டனர். இதில் ராஜேந்திரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து சடலத்தை கைப்பற்றிய போலீசார் சம்பவம் குறித்து உறவினர்களிடம் விசாரணை நடத்தினர். யுக்ரைனில் உள்ள ராணுவம் சம்பந்தப்பட்ட எரிசக்தி உள்கட்டமைப்பை ரஷ்ய படைகள் தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீபமாக ரஷ்ய படைகள் டொனெட்ஸ்க், டெனிப்ரோ பெட்ரோவ்ஸ்க் மற்றும் ஜப்போரிஜியா ஆகிய பகுதிகளில் தாக்குதலை தீவிரப்படுத்தியதாகவும், கருங்கடல் பகுதியில் 16 குடியிருப்புகளை கைப்பற்றியுள்ளதாகவும், 2 யுக்ரைனிய ஆளில்லா படகுகளை அழித்ததாகவும் ரஷ்யா தெரிவித்துள்ளது. கவுஹாத்தியில் நடைபெற்று வரும் 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு தென்னாப்பிரிக்க அணி 247 ரன்கள் குவித்தது. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் உள்ள பரஸ்பரா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் முதல் முறையாக டெஸ்ட் போட்டி நடத்தப்படுகிறது. இதனை நினைவூட்டும் வகையில் இரு அணி கேப்டன்களும் தங்கம் பூசப்பட்ட டாஸ் காயின்கள் வழங்கப்பட்டது. பின்னர் போட்டி தொடங்கப்பட்டு டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. முதல் இன்னிங்ஸில் சிறப்பாக ஆடிய ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ் 49 ரன்களும், கேப்டன் டெம்பா பவுமா 41 ரன்களும், மார்க்ரம் 38 ரன்களும் குவித்தனர். இதைத் தொடர்ந்து பவுலிங்கில் இந்தியாவின் குல்தீப் யாதவ் அதிகபட்சமாக 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். மேலும் பும்ரா, சிராஜ் மற்றும் ஜடேஜா ஆகியோர் தலா 1 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். சென்னை விமான நிலையத்தில் நடிகர் ரஜினிகாந்த், இயக்குனர் ப. ரஞ்சித் திடீர் சந்திப்பை தொடர்ந்து மீண்டும் அவர்கள் இணைகிறார்களா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. கமல்ஹாசன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிக்கும் படத்திற்கு முதலில் இயக்குனராக அறிவிக்கப்பட்ட சுந்தர் சி விலகியதைத் தொடர்ந்து அடுத்த இயக்குனரை தேடும் பணி தீவிரமாக உள்ளது. இந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்த், இயக்குனர் ப. ரஞ்சித் இருவரும் சென்னை விமான நிலையத்தில் சந்தித்த புகைப்படம் ஒன்று இணையத்தில் பரவி வருகிறது. இதனால் காலா, கபாலி படங்களை இயக்கிய ப. ரஞ்சித்திற்கு மீண்டும் நடிகர் ரஜினிகாந்த் வாய்ப்பு கொடுப்பாரா என ரசிகர்கள் மத்தியில் கேள்வி எழுந்துள்ளது.